ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம் பார்க்க போறோங்க. வாங்க, சால்வ் த ஃபாலோயிங் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் ஈக்குவேஷன். என்னங்க லீனியர் ஈக்குவேஷன் சொல்றீங்க, ஒரு டைப்பா கொடுத்துருக்கீங்க, அதுதாங்க அல்ஜிப்ராவே. ஆனா எதுவுமே கிடையாது, பார்க்க ஈஸியா இருக்கு. என்ன இது ஈக்குவல் டு இது கொடுத்துருக்கீங்க, இது ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துருக்கீங்க, இது ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ரெண்டா எடுத்து நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோமா? அப்ப எப்படி வரும்? x plus 20 is equal to 3y divided by 2 plus 10. இது ரெண்டுத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்க போறோம். ரெண்டுத்தையும் எடுத்து முதல் ஈக்குவேஷன் எடுக்க போறோம். அப்ப என்னங்க பண்ணலாம்? இங்க டிவைடட் பை 2ன்னு இருக்கு. அப்ப மல்டிப்ளை பை 2 பண்ணா இந்த டிவைட்ல இருக்க 2 கேன்சல் ஆயிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப மல்டிப்ளை பை 2 பண்ணுவோமா? என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பை 2. என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பை 2. அப்ப என்ன வரப்போகுது? 2x plus 40 equal to 3y plus 20. இப்படி வருங்களா? ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சு போச்சா? அப்ப எப்படி போடலாம் இத? எக்ஸ் ஒய் இந்த பக்கமும் கான்ஸ்டன்ட் அந்த பக்கமும் மாத்த போறோம். இதுதான் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. எக்ஸ் ஒய் வேரியபிள்ஸ் கூட எதுவும் வராம இருந்தா நார்மல், அது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? 2x minus 3y equal to 20 minus 40. 20 minus 40 என்ன வரப்போகுது? நமக்கு தெரிஞ்ச விஷயம் மைனஸ் 20. புரியுதுங்களா? 20 minus 40 என்ன வரப்போகுது? மைனஸ் 20. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோமா? அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 சால்வ் பண்ணுவோமா? ஈக்குவேஷன் 2 ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். என்ன வரப்போகுது? 3y divided by 2 plus 10 equal to 2z plus 5. அது எப்படி போடலாம்? அதே மாதிரி மல்டிப்ளை பை 2 பண்ணனா அந்த டிவிசபிள் இருக்குது கேன்சல் ஆயிடுமா? மல்டிப்ளை பை 2. மல்டிப்ளை பை 2. அப்ப என்னென்ன வரப்போகுதுன்னு பாருங்க. 3y plus 20 is equal to 4z plus 10. அது எப்படி எழுதலாம்? கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு xy இந்த பக்கம் கொண்டு வந்துருவோமா? அப்ப என்ன வரப்போகுது? 3y plus 4z equal to 10 minus 20 என்ன வரும்? minus 10. ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃப்ரேம் ஆயிடுச்சா? ஈக்குவேஷன் 1 கிடைச்சிச்சு, ஈக்குவேஷன் 2 கிடைச்சிச்சு. ஈக்குவேஷன் 3 எப்ப சப்ஸ்டிட் பண்ணுவோமா? என்ன வரப்போகுது? 2z plus 5 is equal to 110 minus y plus z. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2z plus 5 is equal to 110. இந்த மைனஸ் அங்க மைனஸ் போடணுமா? மைனஸ் y மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் z. இப்படி வருமா? இப்ப எக்ஸ் ஒய் இசட்ல இந்த பக்கம் கொண்டு வந்து மீதி இந்த பக்கம் கொண்டு போயிடுமா? அப்ப என்ன வரப்போகுது? 2z plus y plus z is equal to 110 minus 5. அப்ப என்ன வரப்போகுது? y plus 3z is equal to 105. போட்டோமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. 3 ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் ஆயிடுச்சா? 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? 3 ஈக்குவேஷன் வச்சு இப்ப சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்டையும் செகண்டையும் இப்போ சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா இதுல YZ இருக்கு, இங்கேயும் YZ இருக்கு. செகண்ட் தேர்டையும் சால்வ் பண்ணா நமக்கு ஒருத்தவங்களுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப செகண்ட் தேர்டையும் சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 3y minus 4z equal to minus 10. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? y plus 3z is equal to 105 இருக்கு. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? ஏன்னா y தூக்கிடலாம்ல. மல்டிப்ளை பை 3. தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 3. இது செகண்ட். தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 3 போட்டா என்ன வரும்? 3y plus 9z is equal to 105 into 3 என்ன வரும்? 315. 105 so 3 na 3 da 315. ஓகே, 315 क्वेश्चन नंबर 3 அதுதான மாத்தி எழுதிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்? செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் மைனஸ் தேர்ட், அப்ப சைன் சேஞ்ச் ஆகும்ல. சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோமா?
இது போயிடுமா? -4 -9 இது என்ன வரும்? -4 -9 -13 இசட்டா ஈக்குவல் டு ரெண்டுமே மைனஸா இருக்கு. ஆட் பண்ணி எழுத போறோம். 325 ஓகே, புரிஞ்சு போச்சுங்களா? மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுங்களா? அப்ப therefore z is equal to 325 by 13. 13 எத்தனை டைம்ஸ் ஆஃப் 325? 13 to 25 times I think so. 5 times 5 into 25 times செக் பண்ணி வேணா பார்த்துப்போமா? 13 into 25 5 கொஞ்சம் 1 13 okay, இது 1 time, இது 25 time. Therefore z is equal to 25. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சத எந்த ஈக்குவேஷன்ல போட்டா இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்னு பாருங்க. ஏதோ ஒரு ஈஸியா இருக்குது, எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் அதுல z போட்டா நான் y கண்டுபிடிச்சிருப்பேன். அப்ப புட் z equal to 25 in equation 3. போடுவோமா? ஈக்குவேஷன் 3 என்ன? y plus 3 into z, 3 into 25 equal to 105. y plus 3 into 25 என்ன? 75 is equal to 105. பாசிட்டிவ்ல இருக்குது, அந்த பக்கம் போனா நெகட்டிவ் ஆகுமா? 105 minus 75. Up therefore y is equal to 30. என்ன வரப்போகுது? y is equal to 30. y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ எக்ஸ் வந்து ஒய்யும் தெரியும், இசட்டும் தெரியும். வேற ஒரு ஈக்குவேஷன்ல போட்டா எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? எந்த ஈக்குவேஷன்ல போடலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் ஒய்யை போட்டா நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். therefore put y is equal to 30 in equation 1. equation 1 என்ன? 2x minus 3y is equal to 20. அப்ப என்ன போறோம்? 2x minus 3 into y ஓட வேல்யூ என்ன? 30 is equal to minus 20. minus 20 தான் அங்க இருக்கு. ஆமா, minus 20. அப்ப போடுங்க. 2x minus 90 equal to minus 20. 2x is equal to minus 20 plus 90 ஆயிடும். plus 90 is equal to என்ன வரப்போகுது? 70. therefore x is equal to 70 divided by 2. எத்தனை டைம் வரும்? 35 times. therefore x is equal to 35. x y z மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? மூணு ஆன்சர் கிளியரா தெரிஞ்சு போச்சா? இப்ப எல்லாத்தையும் எடுத்து ஆன்சர் கடைசியா எடுக்கணும். x is equal to 35, y is equal to 30, then z is equal to 25. மூணுத்தையும் எடுத்து ஆன்சர் எழுதி வச்சு ஆன்சர் எழுதி நம்ம முடிச்சிடணும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சதுனால கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா சொல்யூஷன் போடுறது அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய 3 வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்செப்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே. ஃபியூச்சர்ல நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல படிக்கும்போது கூட டக்கு டக்கு டக்குன்னு போனோம்னா இதுதான் போடலாம். ஃபர்ஸ்ட் திரும்ப ஒரு ஒன்ஸ் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து 2 எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம், கடைசி 2 எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஈக்குவேஷன் எல்லாம் சால்வ் பண்ணி இசட்டோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சு கடைசியா இருந்த ஆன்சர் போடுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியும். அல்ஜிப்ரானா ரொம்ப ஈஸின்றதும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டவுட்ஸ்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.